எங்கேயுமே இல்ல விஜி. சரி விடு யமுனா, வேற யாராவது அதை எடுத்துட்டு போயிருக்கணும். இந்த நேரத்துல யாருன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது? சரி நான் பாத்துக்கிறேன், விடு. நான் கிளம்புறேன். நிலா, சொல்லுங்க பாட்டி. என்ன முகத்துல பயங்கர சிரிப்பா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமா பாட்டி, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கவினோட வீட்டுக்கு தானே போயிட்டு வந்த, என்னமோ உன் வீட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்க. ஆமா நிலா குட்டி, உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. ஆமா மாமா, எனக்கு கவினோட வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. கவினோட வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதே மாதிரி என் மேல ரொம்ப பாசமாவும் இருக்காங்க. அது உன்னோட வீடுதான் நிலா. நீ அவங்களுக்கு சொந்தமான குழந்தை. கூடிய சீக்கிரமே நீ உன்னோட அம்மாவும் அந்த வீட்ல நிரந்தரமா இருக்க போறீங்க. பாட்டி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல நிலா, சும்மாதான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பத்தினா புரியலையே. என் பேத்திய அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சந்தோஷமா வச்சிருந்து அனுப்பியிருக்காங்கல்ல, அத நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா பாட்டி, யாரோ உங்களாம் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆனா ஏன் பாட்டி ஸ்ரீதேவ் மாமாவும் லாவண்யாத்தையும் என்னையும் அம்மாவையும் ரொம்ப வெறுக்கிறாங்க. நானும் அம்மாவும் என்ன பாட்டி பண்ணோம்? எதுக்கு அவங்க 2 பேருக்கும் எங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல பாட்டி, ஆனா அம்மாவை எப்ப பாரு திட்டிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. அம்மாவை யார் என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் பாட்டி. நான் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்கள திருப்பி திட்டுவேன். தங்கமே, நீ இன்னைக்கு போயிட்டு வந்தது மனுஷங்க வாழ்ற இடமா? அதுக்காக தான் உனக்கு அந்த பாசம் நேசம்லாம் கிடைச்சிருக்கு. உன் அத்தையும் மாமாவும் மனுஷ ஜென்மங்களே கிடையாது. அவங்க 2 பேரும் மிருக ஜென்மங்க. அம்மா, குழந்தைகிட்ட எதுக்குமா இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி நிலா, இன்னைக்கு அங்க வேற என்னெல்லாம் ஸ்பெஷலா இருந்துச்சு அத பத்தி சொல்லு. மாமா, அங்க இன்னைக்கு நான் போனதுல இருந்து திருப்பி வர வரைக்கும் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஸ்விமிங் பூல்ல குளிச்சோம், நல்லா சாப்பிட்டோம், அந்த வீட்டை சுத்தி பார்த்தோம், நிறைய போட்டோஸ் எடுத்தோம். என்னது, போட்டோஸ்லாம் எடுத்தியா? எங்க அந்த போட்டோஸ்லாம் எனக்கு காட்டு. ஏய், போட்டோலாம் குழந்தைகிட்ட கேட்டா எப்படிரா இருக்கும்? அவங்க வீட்டு ஆளுங்க எடுத்து வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா நமக்கு அனுப்பி விடுவாங்க. இல்ல பாட்டி, அதெல்லாம் நான் அப்பவே விக்ரம் அங்கிள்கிட்ட சொல்லி உங்க நம்பருக்கு போன்ல ஃபார்வர்ட் பண்ண சொல்லிட்டேன். உங்க செல்போன்ல தான் இருக்கும், எடுங்க பார்க்கலாம். அடேங்க அப்பா, என் பேத்திய பாத்தியா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு? இங்க பாரு, உன் அப்பா உன்னை எப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கிறாருன்னு. பாட்டி, கவினோட அப்பாவை சொன்னேமா. பாரு, உன்னை எவ்வளவு அழகா தூக்கி வச்சிட்டு இருக்கிறாருன்னு. ஐயோ, மணி 9 ஆயிடுச்சு. நீங்க 2 பேர் பாத்துட்டுங்க, நான் போய் டிஃபன் பண்றேன். போட்டோஸ் பார்க்கலாமா செல்லம்? நான் சைக்கிள் வாங்கிட்டு வருவேன்னு
நிலா அவ்வளோ ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பா. சைக்கிள் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. யாருதான் அந்த சைக்கிளை எடுத்திருப்பா? நிலா, உங்க அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா, ம், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா. நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வாவ்! அது மட்டுமா, நிலாவோட சந்தோஷத்துக்கு காரணம் இன்னைக்கு அவ கவினோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா. அங்க அவளுக்கு ராஜ மரியாதை கிடைச்சிருக்கு. ம், அப்படியா? உன்னை அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சாங்களா? ஆமாம்மா, ம், சூப்பரா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப அன்பா இருக்காங்க. கவின் மட்டும்தான் என் மேல கோவமா இருக்கான். மத்தபடி கவினோட தாத்தா, பாட்டி, கொள்ளு பாட்டி, அவனோட அப்பா, இப்படி எல்லாருமே என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. என் தங்கத்துக்கிட்ட எல்லாரும் பாசமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவ அந்த அளவுக்கு பேரழகி, குட்டி ஏஞ்சல். ஆனா நீ என் மேல கோச்சுக்காத நிலா. நான் எதுக்கு உன் மேல கோச்சுக்க போறேன்? நீ என்ன பண்ண? இல்ல, நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா நான் உனக்கு சைக்கிள் கிஃப்டா தரேன்னு சொல்லியிருந்தல, அதை என்னால வாங்க முடியலமா. ஆ, நான் உனக்கு நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். ஓகே? உன்னை நேரா கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன மாதிரி மாடல் வேணும்னு நீயே செலக்ட் பண்ணு, அதையே வாங்கிடலாம். ஓகே? சரியா? அம்மா, எனக்கு சைக்கிள்லாம் வேணாம்மா. ஏண்டா லேட் ஆயிடுச்சுன்னு கோவமா? அம்மா, எனக்கு கோவம்லாம் இல்லம்மா. என்கிட்ட சூப்பரான ஒரு சைக்கிள் இருக்கு. அப்புறம் எதுக்கு நீயும் சைக்கிள் வாங்கி தரணும்? ஆ? என்ன சைக்கிள்? சைக்கிள் இருக்கா? ஆமாம்மா, சாதாரண சைக்கிள் இல்ல, பிராண்டடான சைக்கிள். அதோ அங்க நிக்குது பாரு.